ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல எல்லா இளைஞர்களோட கனவு கன்னியா இருந்த ஒருத்தவங்கள பத்தி தான் நாம பேச போறோம். அன்பு தான் ஜெயிக்கும், அன்பு தான் எல்லாமே, அன்பு ஒண்ணு தான் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான தத்துவங்கள்லாம் அவங்க சொல்லி அதுக்கப்புறம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், நாம இன்னைக்கு நடிகை மும்தாஜை பத்தி தான் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நடிகை மும்தாஜ் அப்படின்னா 90கள்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல இளைஞர்களோட மனசை கொண்ட ஒரு ஹீரோயின், நம்பர் 1 ஹீரோயின் அப்படின்னா அது மும்தாஜ் தான். ஆனா அவங்க பெரிய அளவுல படங்கள் பண்ணல. ஐ மீன் நிறைய படங்கள் கொடுக்கல. கண்டினியூஸா அவங்க ஹீரோயினா எல்லா படத்துலயும் நடிக்கல. அவங்க நடிச்சது ஒரு சில படங்கள் மட்டும்தான். பட் அந்த ஒரு சில படங்கள்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் அவ்வளோ சூப்பரா பேசப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹீரோயின். அவங்களோட நடிப்பு திறமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வீராசாமின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல அவங்க நடிப்பாங்க பாருங்க, அந்த லவ் சீன், அந்த பிரேக்கப் சீனு பயங்கரமா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு காதல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிப்பு எங்கேயுமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா நடிப்பாங்க. டிஆர்கே டஃப் கொடுத்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹீரோயின். அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னா மோனிஷா என் மோனலிசா. அதுலதான் அவங்க அறிமுகமானாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டர் ஹிட். இப்ப வரைக்கும் அந்த படத்துல வந்த அந்த ஹலோ ஹலோ அப்படிங்கிற ஒரு பாட்டு யாருக்குமே மறக்கவே முடியாது. ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப வரைக்கும் அந்த பாட்டு எல்லாரோட மனசுலயுமே இருக்கு. முக்கியமா 90s கிட்ஸுக்கு அந்த பாட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பாட்டை வச்சு அதுக்கப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது, அந்த பாட்டாலே நிறைய விஷயங்களை சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கு 90s கிட்ஸ்ல அந்த டைமிங்லலாம். ஸோ ஏன்னா நானுமே அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் இப்ப நாம மும்தாஜ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா அவங்களோட படங்கள் பாடல் மறக்க முடியாது அப்படின்னா குஷி படத்துல இருக்கக்கூடிய கட்டிப்புடிடா சாங் தான். கட்டிப்புடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்புடிடா. அந்த பாட்டுக்கு வைப் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி. ரொமான்டிக் சாங்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஞாபகத்திலேயே நிக்கிறது கட்டிப்புடிடா சாங் தான். ஸோ இப்போ வரைக்குமே அந்த சாங், அந்த பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அவங்களோட டான்ஸ், எக்ஸ்பிரஷன், அதுதான் இப்போ வரைக்குமே பேசுற ஒரு பெரிய விஷயம். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் உண்மையிலே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து எவ்வளோ பேர் இமிடேட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கரியர்ல எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் ஆனா பெரிய அளவுல பேசக்கூடிய ஒரு பொருளா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்கள நாம பிக் பாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ ரீலா பார்த்துட்டு இருந்தது ரியலாவே பார்க்க ஆரம்பிச்சோம். அதை அவங்க ஒரு கேமா பார்க்காம, ஒரு ஷோவா பார்க்காம, அதுலயுமே எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், எனக்கு எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான், எனக்கு அண்ணா மாதிரி, அக்கா மாதிரி, பொண்ணு மாதிரி, இப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லி பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்புன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மும்தாஜ் பத்தி? இது எல்லாமே எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ அவங்கள பத்தி நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் மும்தாஜ் கல்யாணமே பண்ணிக்கல. தன்னோட அண்ணன் பையனை தான் தான் பையனா நினைச்சு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவங்களோட ரிலேஷன்ல தான் என்னோட ஃபேமிலி, அவங்க தான் எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்காம தனியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஏன் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே கேள்வி கேட்டிருக்கு ஒரு சில டைமிங்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கு அவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, எதனால தான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைலாம் நிறையவே இருந்தது என்னோட வயசுல. ஸோ எனக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே ஆசை. எனக்கு சினிமா ஃபீல்டு, ஹீரோயின் ஆகணும், நடிக்கணும்ன்றதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு அதுவுமே ஒரு நல்ல டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. என்னோட உடம்புல ஒரு சில நோய்கள் இருந்ததுனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனேன். சரியாயிடும்னு பார்த்தா அது சரியாகவே இல்லை. ஸோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் ஒரு டாக்டரா தான் இருக்கணும். அவர் என்ன ஒய்ஃபா பார்க்க முடியாது, ஒரு பேஷண்டா தான் அவர் என்ன பார்த்துக்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், தன்னால யாருக்கும் கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை. என்னோட எல்லா ஆசைகளையும் நான் மனசுக்குள்ளவே போட்டு புதைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பன் டாக்கா இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நல்லவ தான், ஆனா நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருப்பேன், ஆனா கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா தான் நாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன அப்படின்னா அவங்களோட ரசிகர்கள் அவங்கள புகழ்ந்துட்டு இருந்தாங்க, மறுபக்கம் அவங்கள பத்தின கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நிறையவே வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய
நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அதனால நான் வந்து நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருப்பேன், கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து ஆன்மீகம் சைடு எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. சமந்தா கூட ரீசெண்டா அந்த மாதிரி போனாங்க, திரும்பவும் அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் போனாரு, இப்ப சிம்பு போனாரு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஆன்மீகத்துல போயிருந்தாங்க. அதே மாதிரி மும்தாஜுமே வந்து மெக்கால போயிட்டு தொழுதுட்டு வந்தாங்க. தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து கண் கலங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நான் வந்துட்டு இந்த மெக்காவுல கால் வச்சுட்டேன், இதுல கால் வச்ச உடனே நான் செஞ்ச அவ்வளோ பாவங்களுமே எனக்கு வந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து நான் தேடி இங்க வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய தவறுகள் தெரிஞ்சு தெரியாம செஞ்சிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு நான் வந்து இங்க வந்திருக்கேன். இங்க வந்த உடனே எனக்கு ஃபுல் பாசிட்டிவ் வைபா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இறைவனை பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு, இதுவே என்னோட வாழ்நாள்ல போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கண் கலங்கி ஒரு வீடியோவுமே வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் அவங்க எவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலிங்கோட அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுமே தெரியும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம அவங்களோட ரசிகர்கள்லாம் தொடர்ந்து வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அவங்களோட லைஃபை ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் ரொம்ப அமைதியாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சினிமால வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதுக்கு அது வந்து கடவுள் கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம், மறுபடியும் மும்தாஜ் சினிமாக்குள்ள வருவாங்களா, அவங்களோட ரசிகர்களோட கண்களுக்கு விருந்தளிப்பாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.